ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் பாவைகள்லேருந்து உங்கள் நித்யராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், சமீபமாக திருச்செந்தூர் பதிவுகள் நிறைய போட்டார். மணி அப்படின்னு சொல்லி ஒரு தம்பி சூப்பராக பேசுகிறாரு. ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. சில விஷயங்கள் அவர் கேள்வி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவர் கேட்குற நிறைய கேள்விகள் மக்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்குற மாதிரி சூப்பராக கேள்வி கேட்குறாரு தம்பி மணி. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. இப்படி கேள்விகள் கேட்குறது, மக்களுக்கு ரொம்ப தேவையான விஷயங்கள் நீங்கள் எடுத்து சொல்கிறது, அது மட்டும் இல்லாமல் தப்பு செய்கிறவங்கள நீங்கள் நேரடியாகவே கேள்வி கேட்குறீங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், திருப்தி. அதுவும் திருச்செந்தூர் பதிவுகள்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்காக உங்களுக்கு நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய மக்கள் நீங்கள் சொல்கிறத பற்றியெல்லாம் யோசிப்பாங்க. அப்படி யோசித்தாதான் நல்லது. அதனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே போல் இந்த சொரக்குடுவை, அப்புறம் அந்த குதிரலாடம், அப்புறம் திருவோடு, இந்த சுகபிரம்ம அந்த கிளி பொம்மையை பற்றியும் பேசியிருந்தீங்க. அப்புறம் சில ஜோதிடர்கள் பற்றி பேசியிருந்தீங்க, ரொம்ப கரெக்டாக பேசியிருந்தீங்க. அப்புறம் அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க, எனக்கு இப்போ ஞாபகம் வரல. அது எல்லாமே ரொம்ப ரொம்ப சரியாக இருந்தது. நீங்கள் பேசினது எனக்கு அதெல்லாமே கரெக்டுன்னு பட்டுச்சு. அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த விஷயங்களை நீங்கள் பேசினதுக்கு. எனக்கு எப்படி நீங்கள் பண்ணதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததோ, அதை நான் எப்படி உங்களுக்கு சொல்கிறேனோ, அதுக்கு நன்றி சொல்கிறேனோ, அந்த மாதிரி நீங்கள் செஞ்ச இன்னும் சில கொஞ்சம் விஷயங்கள் எனக்கு அவ்வளோவா திருப்தி அளிக்கல. இப்போது ஓகே, எல்லாமே நல்லா பண்ணிங்க தம்பி அப்படின்னு நான் சொல்கிற மாதிரி எனக்கு சரியாக படலை தம்பி அப்படின்னும் நான் சொல்கிறேன். அவ்வளவுதான். எனக்கு உங்கள் மேலே நீங்கள் இப்படி பண்ணலான்னு நான் கேள்வி கேட்கல. ஆனால் நீங்கள் கொஞ்சம் இந்த விஷயத்தை யோசிச்சிருக்கலாம் அப்படின்றது என்னோடய அபிப்பிராயம். அவ்வளவுதான். உங்களை நான் தப்பெல்லாம் சொல்லலை. சில பெண்கள் பற்றி பேசியிருந்தீங்க. அதாவது ஆரோவிட்டா ஆர்த்தி, அந்த பொண்ணு மட்டும் எடுத்துக்கலாம், அந்த பொண்ணை வச்சுக்கலாம். அந்த பொண்ணை பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க. பூண்டு மிளகு குழம்பு விற்கிறாங்க. அது நீங்கள் தப்புன்னு சொல்லலை. பூண்டு மிளகு குழம்புன்றது நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட வேண்டியது தானே. அதை எதுக்கு போய் நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட வாங்கி சாப்பிட்றீங்க? அவங்க அது 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதில் என்ன இருக்குது? அப்புறம் ஒருத்தங்க அதை விமர்சிச்சிருந்தாங்க. அதில் ஒன்றுமே இல்லை, வெறும் புளி கரைச்சல்ல பூண்டு போட்ட மாதிரி இருக்குன்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதை தான் நீங்கள் வீடியோவாக போட்டிருந்தீங்க. அது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆர்த்தி பற்றி எனக்கு முதலேருந்தே தெரியும். நானும் தானே இன்ஸ்டாவில் இருக்கேன், பார்த்துட்ருக்கேன். வெத்தலை தீபத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணதே ஆர்த்தி தான். அது மட்டும் இல்லாமல் முருகர் விளக்கு, முருகர் படங்கள் 6 விளக்கு, வேல் விளக்கு அப்படிலாம் சொல்லி விற்றுட்டு தான் இருந்தாங்க. அதெல்லாமே அவங்க பண்ணாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அவங்க நான் 3ஆவது வாரம் முருகர் கோயிலில் போய் நான் வெத்தலை தீபம் போடுறேன், 3ஆவது வாரமே எனக்கு வீடு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க அதை சொன்னதில் தான் பல பெண்கள் இம்ப்ரெஸ் ஆகி அப்போ வெத்தலை தீபம் போட்டால் நம்ம ஆசைப்படுறது நமக்கு கிடைக்கும்னு நினச்சி நான் சென்னிமலை போயிருக்கேன் ஒரு தடவை. அத்தனை வெத்தலை வச்சு தீபம், ஒருத்தர் கூட வெத்தலை இல்லாமல் தீபம் போடலை. எல்லாரும் வெத்தலை கீழே வச்சு மேலே கார்த்திகை விளக்கு வச்சு தீபம் போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது பார்க்குறப்போ. சரி, அது என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் ஆர்த்தி இந்த மிக்ஸ் எல்லாம் விற்றாங்க, ஹெல்த் மிக்ஸு அது இதெல்லாம் விற்றாங்க. சரி, விற்றுட்ருக்காங்க, ஓகேன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பூண்டு மிளகு குழம்புக்கு வந்தாங்க, அதுவும் நல்லா போச்சு. ஓகே, அது எல்லாமே ஓகே. அவங்க முதல்ல அந்த கடவுள் பொருட்கள் விற்கும்போது எனக்கும் அவங்க மேலே ஒரு பதிவு போடலான் இருந்துச்சு. பட் அது ஏன் தட்டி போச்சுன்னு எனக்கு தெரில. ஆனால் அவங்க என் மைண்டில் இருந்துட்டு தான் இருந்தாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, அது விட்டுருங்க. நான் இப்போ கூட நான் சொல்கிறேன், வெத்தலை தீபம் போட்டு அவங்களுக்கு வீடு கிடச்சிருந்தா கூட இன்னும் அந்த வீட்டுக்கு டியூ கட்டிட்டு தான் இருப்பாங்க. லோனில் தான் வீடு வாங்கியிருப்பாங்க, அதுக்கு இன்னும் லோன் தான் கட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போ அது பேங்க்கோட வீடாக தான் இருக்கும், ஆர்த்தியோட வீடாக இருக்க வாய்ப்பில்லை. சரிங்களா? அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். நீங்கள் எந்த தீபம் வேணாலும் போடுங்க. கோயிலுக்கு போயிட்டு வர்றோம், திடீர்னு ஒரு இது கிடைக்குது, நமக்கு ஒரு இது மூலம் ஒரு ஆஃபர் வருது, நல்ல வீடாக கிடைக்கிது, நம்ம வாங்கிடுறோம். ஆனால் அதுக்கப்புறம் 10 வருஷமோ 15 வருஷமோ நம்ம லோன் கட்டணும்ல. வெத்தலை தீபம் போட்டதுக்காக முருகர் என்ன ஒரு வீட்டை நிலத்தோடு பிச்சு கொண்டு உங்கள் முன்னாடி வச்சுட்டாரா என்ன? இல்லைல்ல. சரியா? அதனால் தயவு செஞ்சு பெண்களே,
அவங்க அப்படி சொன்னது வந்து அவங்கள ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்காக அவங்க சொன்ன விஷயம்தான். எல்லாரும் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல. எல்லாரும் எந்தேதோ ஒரு வகையில் அவங்கள ப்ரமோட் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் இப்படி, நாங்கள் அப்படி சொல்லவே முடியாது. ஆர்த்தி மட்டும் இதில் தப்பு சொல்ல முடியாது. ஆர்த்தி மாதிரி பல பேர், வசதியானவங்க, காசு இருக்கிறவங்க, காசு இல்லாதவங்க, ஒன்றுமே இல்லாதவங்க எல்லாருமே ப்ரமோட் பண்ணிக்கிறாங்க. நான் அதெல்லாம் நான் லைனாக அடுத்தடுத்து போடுறேன். அந்த மாதிரி தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிறவங்க ஏகப்பட்ட பேர், ப்ரமோட் பண்ணி சம்பாதிக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஓகேயா? அதனால் அந்த பொண்ணு ப்ரமோட் பண்ணிட்டு மேலே வந்துருச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. இனியாவது இந்த மக்களை நம்ப வைக்கிற விஷயங்கள் செய்யாமல் இருந்தால் எனக்கு சந்தோஷம். இது நான் ஆர்த்திக்கே சொல்கிறதா கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஆர்த்தி, உனக்கு தாம்மா சொல்கிறேன், மக்களை வந்து அந்த ஆன்மீக விஷயங்களில் நம்ப வைக்க ட்ரை பண்ணாத. நீ இந்த நல்லா மேலே வந்துட்ட. இனி வந்து நீ உன் ப்ராடக்ட்ஸை நல்லபடியாக டேஸ்ட்டாக செஞ்சு வித்துட்டுரு. அது இன்னும் உனக்கு மென்மேலே நல்லபடியாக போக நான் உன்னை வாழ்த்துறேன். இந்த இதில் மட்டும் வச்சுக்கோ, ப்ராடக்ட்ஸில் மட்டும் வச்சுக்கோ. கடவுள் பொருட்களை உன்னால் முடிஞ்ச அளவுக்கு, அதாவது நீ சொல்லு, நான் வேண்டான்னு சொல்ல, இது வேல் வச்ச விளக்கு, இது உங்கள் வீட்டில் இருந்தால் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லு, அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் விளக்கேற்றுனீங்கன்னா உங்களுக்கு முருகர் அள்ளி தருவார் அப்படி சொல்லாத. அதுதான் நான் தப்புன்னு சொல்கிறேனோ தவிர நீ விளக்கு விற்கிறத நான் தப்புன்னு சொல்லலை. தாராளமாக நீ வேலு, மயில், முருகர் படங்கள் எல்லாமே விற்றுக்கோ. ஆனால் இந்த முருகர் பார்த்தீங்களா அழகாக இருக்காரு, இந்த முருகரை வச்சு வழிபாடு பண்ணுங்க, சூப்பராக இருக்கும், உங்கள் சாமி ரொம்ப பார்க்கறக்கே ஜெகஞ்சோதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடு. ஆனால் அந்த முருகர் ஏதாவது கொடுப்பாரு அப்படின்னு சொல்லாத. அதுதான் உங்ககிட்ட எனக்கு ஒரு வேண்டுகோள்மா, அவ்வளவுதான். மணி, இப்போ உங்களுக்கு நான் ஏன் ஆர்த்தி பேசலை அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சா? சரி, அந்த பொண்ணு ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கு ஏதோ ஒரு நேரத்தில் நம்ம அதுக்கு மனசு கஷ்டப்படாமல் இந்த மாதிரி நம்ம சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்காக தான் இப்போ நான் சொல்லிட்டேன். அடுத்து நீங்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் மணி. இன்றைக்கி வந்து பெண்கள் நிறைய பெண்கள் வேலைக்கு போகிறாங்க. காலையில் ஒரு 9 மணிக்கு போயிட்டாங்கன்னா நைட் 9 மணி கூட ஆகுது அவங்க வர்றக்கு. குழந்தைங்க, கணவர், இந்த விஷயங்கள் இருக்குது. மாமியார் மாமனார் வீட்டில் இருக்காங்க, விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு ஈஸியாக எல்லா விஷயங்களையும் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து இந்த பொடி வகைகள், இட்லி பொடி, சாப்பாடு பருப்பு பொடி, பூண்டு பொடி, கருவேப்பிலை பொடி நான் வாங்கி வச்சுருக்கேன் இந்த நாளும். புரிஞ்சதா? எனக்கு 53 வயசாச்சு. நான் சமைச்சிட்டு மெதுவாக 10 மணிக்கு வந்து இங்கே உட்காரலாம். ஆனாலும் இப்போ இந்த மாதிரியெல்லாம் நம்ம வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நான் எவ்வளோ யோசிக்கிறேன். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி இந்த சுகபிரம்மர், க்ரீன் தாரா வீடியோலாம் போடணுன்னா நான் நிறைய புக்ஸ் ஃபாலோ பண்ணும், கூகுளில் இருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கணும். அதை விட எனக்கு ஒரு நாள் ஆச்சு. எனக்கு என் பொண்ணு, என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களாம் வேலை செய்கிறாங்க. புனுகு தைலம், ஜவ்வாது, அதுக்கெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு கூகுள்லேருந்து நாங்கள் ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு நாளே ஆச்சு. 2 பேர் 3 பேர் சேர்ந்து. புரிஞ்சதுங்களா? அந்த மாதிரி நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு தான் நான் பேசணும். இல்லைன்னா உங்களுக்கு தெரியும், நம்மளை பற்றி சாய்க்கிறதுக்கு அத்தனை பேர் காத்துட்ருக்காங்க. அவங்க கிட்ட நான் ரெஃபரன்ஸ் எடுக்காமல் பேசினேன்னா பதில் சொல்ல முடியாமல் போயிடும். அதனால் நான் ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுட்டு தான் நான் பேசுகிறேன். எல்லா விஷயம், நான் எந்த விஷயம் பேசினாலும் ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு தான் பேசுவேன். அதனால தான் யாருமே என்கிட்ட பேசி அவங்க ஜெயிக்க முடியாமல் பேசாமல் போயிடுறாங்க. அதுக்கான வீடியோ அடுத்ததாக வரும். இந்த மாதிரி பல வேலைகள் இருக்கும் இல்லைங்களா? அப்போது நம்ம வந்து என்ன பண்ணுறது, ஏதாவது செய்வோம், அது ஒரு நேரம் பத்தாமல் போயிடும். அந்த மாதிரியெல்லாம் ஆகும்போது ஒரு சாதம் மட்டும் வடிச்சிட்டோம்னா இந்த மாதிரி பொடிகள், இந்த மாதிரி குழம்புகள் ஏதாவது இருந்ததுன்னா டக்குன்னு போட்டு கிளறி சாப்பிட்டுட்டு வேலையை பார்க்கலாம். அதுக்காக தான் இதை வாங்குகிறோம். மற்றபடி இதுலேயே வாழணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 4 பொடி வாங்கி வச்சா அது வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் வரும். புரிஞ்சுதுங்களா? அது அப்போ இல்லாதப்போ திரும்பி ஒரு 4 பேக்கெட்டை வாங்கி போட்டுட்டோம்னா ஏதாவது ஒரு நாள் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும், நைட்டு 10 மணி ஆகிடும், ஒரு தோசை மட்டும் ஊற்றிட்டு இட்லி பொடி இருந்தால் வச்சு சாப்பிட்றலாம் அப்படிங்கிறக்காக தான் வாங்குறோமோ தவிர இதனால தான் நம்ம வாழ்கிறோம்லாம் கிடையாது. நான் டெய்லியும் காலையில் சமைச்சிருவேன். ஆனால் அன்னைக்கு நைட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சுப்பா, முடியவே இல்லை, கொஞ்சம் ஒரு டம்ளர் அரிசி வச்சு இந்த பொடியை போட்டு கிளறி சாப்பிட்றலாம் அப்படின்னு நினச்சி நாங்கள் பெண்கள் வாங்குகிறோம். உங்களுக்கு இது தெரியாமல் இல்லை, நீங்கள் இன்னும் அம்மா கிட்ட இருந்தே வெளியே வராமல் இருக்கீங்க. உங்கள் அம்மா சூப்பராக சமைப்பாங்க, சரியா? அந்த காலத்தில் பெண்கள் அதுவும் கறி விறகடுப்பில் செய்வாங்க. அவங்க செய்கிற அந்த மண் சட்டியில் செய்யும்போது அந்த புளிக்குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அவங்க அப்படியே செஞ்சு இறக்கி வச்சுட்டு அவங்க கழனிக்கு தான் போவாங்க. காடு கழனிக்கு தானே போகிறாங்க. அங்கே ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்காரு, இல்லை
ஹெச்ஆர் இருக்காரா? கிடையாது. மேனேஜர், ஏதாவது கம்பெனியோட மேனேஜர் இருக்காரா? இல்லை சின்ன ஒரு துணிக்கடைக்கு வேலைக்கு போனால் அங்கே முதலாளி இருப்பார் இல்லையா? அதே மாதிரி நம்ம ஒரு ஸ்டிச்சிங் யூனிட்டுக்கு வேலைக்கு போனீங்கன்னா அங்கிட்ட மாஸ்டர் இருப்பார். ஸ்கூலுக்கு வேலைக்கு போனீங்கன்னா அங்கே ஹெட் மாஸ்டர் இருப்பார். சரியா? இந்த மாதிரி பெண்கள் இன்னைக்கு போகிற இடத்துல இருக்கிற மாதிரியெல்லாம் அன்னைக்கு அம்மா காடுகள்னிக்கு போனப்போ எங்கள் அம்மாவும் தான், உங்கள் அம்மா எனக்கும் அம்மா தான். சரிங்களா? அவங்க காடுகள்னிக்கு வேலைக்கு போகும்போது இருக்க மாட்டாங்க. அவங்க நேராக இந்த சட்டி இறக்கி வச்சுட்டு நேராக கழனிக்கு போவாங்க. இறங்கி கடன் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? அதனால யார்கிட்டையும் பெண்கள் அன்னைக்கு திட்டு வாங்கலை. அதே மாதிரி பெண்களை யாருமே அசிங்கப்படுத்தினதில்லை. அம்மா வேலைக்கு போகிறாங்கல்ல, கழனிக்கு போயிருப்பாங்கல்ல, அப்போது ஒரு அந்த கழனிக்காரங்களோ உங்களுதாவே இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்கள் அப்பாவோ என்ன இவ்வளோ நேரம் கழிச்சு வர்ற, சீலை கட்டிட்டு வர்றப்போ உனக்கு நேரம் இருந்துச்சு, தலையை நல்லா இழுத்து சீவிட்டு வந்திருக்கு, அதுக்கெல்லாம் நேரம் இருந்தது, கழனிக்கு வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சா அப்படின்னு சத்தம் போட்டிருப்பாரா? அந்த கழனிக்காரங்க யாராவது பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏம்மா என்னாச்சு, நேரமாயிடுச்சா, வீட்டில் வேலை இருந்ததா, அப்படிதான் கேட்டிருப்பாங்க. அவ்வளோ மரியாதையாக பெண்களை அந்த காலத்தில் நடத்தினாங்க. அதனால அத்தனை பெண்களும் போய் இழுத்து சொருகிட்டு வேலை செஞ்சாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்கிற பொண்ணு மேலே சட்டை போட்டிருக்கா. சீலை கட்டிட்டு செய்ய முடியாது, இங்கே பாப்பானுங்க. அதனால அவள் சட்டையை போட்டுட்டு வேலை செய்கிறா. தெரியுமா உங்களுக்கு? ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் பாருங்கள், பெண்கள் மேலே சட்டை போட்டிருப்பாங்க. பக்கத்தில் போனதுக்கப்புறம் தான் தெரியுது ஆனா பொண்ணான்னு சொல்லி. அந்த அளவுக்கு பெண்கள் இன்னைக்கு பாதுகாப்பாக வேலை செய்யணும். அவ்வளோ மோசமாக நம்ம உலகம் மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் என்ன தெரியுமா கேட்பான்? லேட்டாக போனால் நல்ல ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு வர தெரியுதுல்ல, இதுக்கெல்லாம் உனக்கு நேரம் இருந்ததா, ஒழுக்கமா நேரத்துக்கு வர முடியாதான்னு கேட்பான். லிப்ஸ்டிக் போட்டுட்டு போனேன்ல, என்ன கேட்குறாங்கப்பா, லிப்ஸ்டிக் போட்டுக்கிற அப்படின்னு. அதுக்காக என்ன தூங்கி இருந்துச்சு மாதிரியே வந்து உட்கார முடியும்? கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்து தானே உட்காரணும். அந்த மாதிரி இன்னைக்கு பெண்களே கூட கேள்வி கேட்குற இடத்துல இன்னைக்கு பெண்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த குழம்பு, இந்த பொடிகை அதெல்லாம் ஒரு வரப்பிரசாதம். சரிங்களா? இந்த பெண்கள் மட்டும் விற்கல, நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம்ல, அந்த பெண்கள் மட்டும் விற்கல. சக்தி மசாலா, ஆச்சி மசாலா, இன்னும் பல மசாலா இருக்குது. நார்த்துலேருந்து ஈஸ்டர்ன் மசாலாலாம் வருது, எவரெஸ்ட் மசாலா, அந்த மாதிரியெல்லாம் வருது. அதெல்லாம் எதுக்காக? பெண்கள் வேலைக்கு போகிற பெண்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தானே தவிர பெண்கள் வந்து அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றது தப்பு அப்படின்னு நினைக்காதீங்க. ஆமாம், ஆண்களுக்கு வந்து பெண்களை குறை சொல்கிறது தான் வேலை. அவன் அப்படி தான் சொல்லுவான், தான் பொண்டாட்டி இதை வாங்கி வச்சுட்டான்னு. எங்கே பொண்டாட்டிக்கு ஒரு குழம்பு வைக்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆண், நீங்கள் ஈஸியாக பேசுகிறீங்கள, பூண்டு மிளகு குழம்பு வைக்க முடியாதான்னு கேட்குறீங்கள. எங்கே ஒரு ஆம்பளை பையனை பூண்டு மிளகு குழம்பு வைக்க சொல்லுங்க பார்க்கலாம். உம்மாரியாக தான் நான் அந்த பொண்டாட்டி காலையில் 9 மணிக்கு போயிட்டு நைட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு வரா. நீ வந்ததும் காலரை கழட்டிட்டு சோஃபாவில் சாஞ்சிட்டு டிஃபன் கொடுமான்னு கேட்குறல்ல, அந்த பொண்ணுக்கு யார் அப்படி செய்வா? அப்போ அவள் என்ன பண்ணுவா? 2 தோசையை ஊற்றி இட்லி பொடி வச்சு தான் கொண்டு வந்து கொடுப்பா. அப்படி தானே செய்ய முடியும். இதுக்கு எதுக்கு மணி தப்பு? பாவம் இல்லை நம்ம பெண்கள். இந்த பெண்கள் கொடுக்குற, இவங்க பண்ணித்தர அந்த குழம்பு பொடிகள் அவங்களுக்கு பல வகைகளை உபயோகப்படுது. இன்னும் கழனிக்கு போகிறவங்க இல்லைப்பா, ஃப்ளைட் ஏறி ஊரூரா போயிட்டுருக்காங்க நம்ம பெண்கள். அதுக்கு நீ சந்தோஷப்படு. இப்படிப்பட்ட நம்ம பெண்களுக்கு அவங்க சகோதரிகள் இப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆமாம், 300 ரூபா, நான் இல்லைன்னு சொல்ல. 300 ரூபா கொடுத்து அவள் வாங்குறா, பிடிச்சிருந்தா வாங்க போகிறா, பிடிக்கலன்னா விட்டுருவாள்ல. சரியா? அது ஆர்த்தியோட பிரச்சனை, விற்கிறவளோட பிரச்சனை. அவள் நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கலன்னா நாளைக்கு அது விற்பனையாகாது. அதனால் அவள் டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறக்கு அவள் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்பா. அது அவள் பிரச்சனை, அவள் பார்த்துக்கிட்டோம். இந்த பெண்கள் வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு அது காஸ்ட்லியாக இருந்தால் அது அவளோட சம்பளம் வாங்குற அவளோட பிரச்சனை. சரியா? இதை வந்து நம்ம ஏன் செஞ்சுக்க முடியாதா அப்படி கேட்க முடியாது மணி. ஏன்னா செஞ்சுக்க முடியாமல் தான் வாங்குறாங்க. யாருக்குமே 300 ரூபா கொடுத்து ஒரு சின்ன பாட்டில் வாங்கணுங்கிற ஆசை கிடையாது. ஒரு தடவை வேணால் டேஸ்ட் பார்க்க வாங்குவாங்க. ஆனால் ரெகுலராக வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவை இருக்கனால வாங்குறாங்க, சிலருக்கு டேஸ்ட் பிடிச்சதுனால வாங்குறாங்க. இது எப்படி தப்பு சொல்ல முடியும்?
சரியா? அதனால் நீங்கள் பேசுனதில் நான் எந்த தப்புமே சொல்லலை. ஆனால் இது ஒரு பெண்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்குது, அதனால் அவங்க வாங்குறாங்க. இந்த தேவையான விஷயங்கள் அவங்க வாங்கும்போது அதையெல்லாம் குத்தி காட்டினீங்க அப்படின்னா உங்கள் மொனை மழுங்கி போயிடும். புரியுதா? கூர்மையாக வச்சுக்கங்க. வச்சுட்டு அக்கிரமம் பண்ணுற, அநியாயம் பண்ணுற பல விஷயங்கள் இதே இஷ்டால இருக்குது. இந்த பெண்களை விட்டுருங்க. இந்த தொக்கு விற்கிறேன், ஊறுகாய் விற்கிறேன், மாங்காய் விற்கிறேன், குழம்பு விற்கிறவங்கிற அவங்க விற்கிறத சிலருக்கு தேவையாக இருக்குது, அவங்க வாங்கிக்கிறாங்க. அதனால் இவங்களை விட்டுருங்க. இவங்களை பற்றி பேசவே வேண்டாம். சரியா? அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்கிறேன். சீலை விற்கிறேங்கிற நீ வந்து என்ன எக்ஸ்போ நடத்துகிற, நமக்கு என்ன அதை பற்றி? புரிஞ்சதா? எக்ஸ்போ நடத்துகிறாங்க, அவங்க சீலை காசு இருக்கவங்க வந்து வாங்குறாங்க, இல்லாதவங்க வந்து சுற்றி பார்த்துட்டு போகிறாங்க, என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. இப்போது எக்ஸ்போன்னு பல பேர் வெளியே வந்தாங்கல்ல, பெண்கள் நிறைய பேர் அந்த எக்ஸ்போ நடக்கிறனால தானே வெளியே வர்றாங்க. அவங்க ப்ராடக்ட்ஸை விற்கிறாங்க. நிறைய விஷயங்கள் இப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருதுல்ல. சரிங்களா? அப்போது தெரிய வருது. அவங்க பேஜை ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வருவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சு அவங்க முன்னேறணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு விடுங்களேன். பெண்களை விட்டுருங்க மணி, போதும். ஆளுக்கு அடிக்கிறாங்க பெண்களை, பாவப்பட்ட பெண்கள். அவங்க முன்னேறி வரட்டும். சிலர் வாய் பேசுகிறாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. சிலர் வந்து ஏமாற்றி சம்பாதிக்க கூட செய்கிறாங்க தான். அது அவங்க இனம் கண்டுக்கணும். இப்போது ஒரு தொழில் செய்கிறாங்கன்னு வந்துட்டா தொழிலையே இல்லை பார்க்கல. இப்போது எக்ஸ்போவில் நமக்கு ஒன்றும் கிடைக்கல, இன்னி நம்ம எக்ஸ்போக்கு போனோம்னா இருக்கிற ஒரு 15,000 கட்டுறோம் அப்படின்னா நம்ம பணம் தான் வீணாகுதுன்னு அந்த பொண்ணுங்க புரிஞ்சுக்குவாங்க. ஒரு பாடம் வேணும்னா அவங்க 2 எக்ஸ்போக்கு போகணும். அப்போ தான் அந்த பாடம் அவங்களுக்கு கிடைக்கும். புரிஞ்சுக்கணும், லைஃப் புரியணும். கால் கடுக்க 4 பேர் வர்ற இடத்துல நிற்கிறோமே, வீட்டுக்குள்ளே எவ்வளோ ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் எவ்வளோ ஜாலியாக இருந்தோம். இன்றைக்கி வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 4 பேர் பார்க்குற இடத்துல நம்ம நிற்கிறோமே அப்படிங்கிற அந்த உணர்வு வெறியாக மாறி அவங்க பெரிய சேல்ஸை நல்லா சேல்ஸ் பண்ணுற இடத்துக்கு வருவாங்க. அதுக்கு விட்டுருங்க, அவங்க நல்லா வரட்டும். பெண்கள் எந்தெந்த வகையிலெல்லாம் முன்னேறி வரணுமோ அந்த வகையிலெல்லாம் முன்னேறி வரட்டும். சரியா? அவங்களுக்கு வந்து முட்டுக்கட்டை வேண்டாம், இது கூட உன்னால் செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டுக்கிறது. அதே மாதிரியே ஒரு பொண்ணை நீங்கள் சோம்பேறின்னு கேட்டதாக அவள் கோச்சிக்கிட்டா. எனக்கு அது தோணுச்சு, ஏன் சோம்பேறின்னு கேட்கணும்? அந்த பொண்ணு வேறு என்னெல்லாம் பண்ணுறான்னு பார்க்கணும் இல்லை நம்ம. அவள் சமைக்காமல் அதை வாங்குறான்னு சொல்லி நீங்கள் சோம்பேறி சொல்கிறீங்க. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டு. பெண்கள் குழம்பு வைக்கிறது பெண்ணோட வேலை தானே, நீ வைக்க வேண்டியது தானே, எதுக்கு நீ சோம்பேறியாக இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. கரெக்டு தான். ஆனால் இன்றைக்கி குழம்பு வைக்கிற இடத்துல இருந்து ஃப்ளைட் ஓட்டுற இடத்துக்கு பெண்கள் போயிட்டாங்க. ட்ரெயின் ஓட்டுறாங்க, ஃப்ளைட் என்ன இது உலகத்தை விட்டே வெளியே போயிட்டு வர்றாங்க. சுனிதா வில்லியம்ஸ் எல்லாம் இல்லைங்களா? சுனிதா வில்லியம்ஸ் குழம்பு வச்சுட்ருப்பாங்க. புரியுதா? நம்ம டிவிகே விஜய் கட்சியில் எத்தனை பெண்கள் இருக்காங்க. அவங்க சட்டசபைக்கு வர்ற நேரத்தில் வீட்டில் குழம்பா வச்சுட்டு வருவாங்க. சொல்லுங்கள். குழம்பு வச்சுட்டு வந்தால் சட்டசபையில் உட்காந்துருப்பாங்க. ஒரு பொண்ணு குழந்தை பெற்றுட்டு குழந்தையோடு வந்து நிற்கிறாள். ஒரு குழந்தை பெற்ற பொண்ணு எத்தனை நாள் வீட்டில் இருக்கணும்? ஆனால் அவள் டிவிகே எம்எல்ஏ குழந்தை பெற்று 10 நாளில் அசம்பிளியில் வந்து உட்கார்றான். இன்றைக்கி பொண்ணுகளோட அப்படி இருக்காங்க, எங்கேயோ போயிட்டுருக்காங்க, அவங்கள கை பிடிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட பெண்ணை நீங்கள் சோம்பேறின்னு கேட்குறப்போ அவளுக்கு கோவம் வரத்தானே செய்யும். அது எப்படி அவள் சோம்பேறியாவா? அவள் என்ன செய்கிறானே நமக்கு தெரியாது. அப்படியே இருந்தாலும் அது அவள் இஷ்டம். வீட்டில் அவள் படுத்து கூட தூங்குவா. குழம்பு வாங்கி 10 பாட்டில் வீட்டில் வச்சுட்டு அவள் படுத்து கூட தூங்குவா. அது அவளோட உரிமை, அவளோட இஷ்டம். அவள் கணவரே அதை கேட்காதப்போ நம்ம எப்படி அதை கேட்கலாம்? நீங்கள் எப்படி அதை கேட்க முடியும்? நீங்கள் ஒரு பெண்களுக்கு சகோதரராக நீங்கள் இருக்கணும் பண்ணி இந்த பெண்களை எல்லாம் நல்லா பூஸ்ட் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால் இனிமேல் இந்த பெண்களை தயவு செஞ்சு கேள்வி கேட்கவே வேண்டாம். சரிங்களா? நான் பெண்களை கேள்வி கேட்க வேண்டான்னு சொன்னால் இந்த மாதிரி பெண்களை முயற்சி பண்ணி முன்னேறி வர்ற பெண்களை கேள்வி கேட்க வேண்டாம்னு சொல்கிறேன். ஆனால் அடுத்தவங்களை இழுத்து கீழே தள்ளுறாங்க இல்லையா, அவங்கள கேள்வி கேளுங்க. சரியா? பொய் பித்தலாட்டம்னா இவங்களாவது அந்த குழம்பை விற்கிறாங்க. ஒரு சட்டி குழம்பு வைக்கணும்னா அடுப்பு முன்னாடி 3-4 மணி நேரம், எவ்வளோ நேரம்லாம் உட்காருவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னோட கணக்குக்கு ஒரு 3-4 மணி நேரம் உட்காருறாங்கன்னா அந்த புகையில் மூஞ்சி முகரையெல்லாம் வெந்து போகும்.
அவ்வளோ உட்காந்து இவ்வளோ பெரிய சட்டியில் செய்கிற ஆரோவிட்டா ஆர்த்திவே நான் பார்த்துருக்கேன். இவ்வளோ பெரிய சட்டி நீங்கள் போட்ட இதுலேயே இவ்வளோ பெரிய சட்டியில் செய்கிறான். அப்போது எப்படி வெந்து போவான்னு பாருங்கள். அப்படி வெந்து அவள் ஒரு விஷயத்த செய்கிறா. ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு பாட்டிலை கொடுக்குறான். ஆனால் அவ்வளோ பொய், அவ்வளோ பித்தலாட்டம் எதுவுமே கொடுக்காம பரிகாரங்கிற பேரில் மக்களை கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு பட்டுச்சா? எப்பேற்பட்ட கொள்ளைகள் தெரியுமா? 3 லட்சம் ரூபாய். ஒரு வாஸ்து நிபுணர் ஒரு வீட்டில் போய் வாஸ்து பார்த்துட்டு வந்து சொல்கிறதுக்கு 3 லட்சம் ரூபாய் வாங்குறார். ஒரு வாஸ்து அம்மா எனக்கு அவங்க தகவல் அனுப்புனாங்க வாட்ஸ்அப்பில். 2 லட்சம் ரூபாய் இடித்து கட்ட சொல்லி 2 லட்சம் ரூபாய்க்கு இடித்து கட்டுனதுக்கு 45,000 ரூபாய் ஃபீஸ் கொடுத்துருக்கு அந்த குடும்பம். ஒன்றுமே ஆகலைம்மா எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு எதுவுமே நடக்கலை, அந்த அம்மா வந்து எங்ககிட்ட ஏமாற்றி காசை வாங்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? 45,000 ரூபாய் வாங்குகிற ஜோதிடர் இருக்கார் தெரியுமா உங்களுக்கு? அவர் வந்து அந்த டிவியில் பேசும்போது அவருக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு எனக்கு தெரியுது. அப்போ அவர் 45,000 வாங்கிட்டு என்னத்தை சொல்லியிருப்பாருன்னு யோசிச்சுப்பார். 15,000 ரூபாய் கொடுத்த ஜோதிடர்கள் இருக்காங்க. ஒருத்தங்க பரிகார சேனல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. சமையல் சேனல் ஆரம்பித்து இன்ஸ்டாகிராமில் அது போகலை. அதுக்கப்புறம் பரிகாரம் சொல்லி ஒரு சேனல் ஆரம்பித்து இன்றைக்கி அந்த அம்மா அதை ஓகோகோன்னு கொண்டு போயிட்டுருக்கு. அதெல்லாம் நான் வீடியோவாக இனி போடுவேன் என் சேனலில். அதையெல்லாம் பார்த்து நீங்கள் அதெல்லாம் நல்லா பரப்புங்க, அவங்களெல்லாம் கேள்வி கேளுங்க. இவங்க ஒரு ப்ராடக்டை இந்தான்னு கையில் கொடுக்குறாங்க. அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு இல்லைங்கிறது வாங்கி தின்னுட்டு அதுக்கப்புறம் அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க. ஆனால் இதை எரிச்சினா பணம் வரும், அதை எரிச்சினா பணம் வரும், இதை வாங்கி வச்சினா இது கிடைக்கும், அதை வாங்கி வச்சினா அது கிடைக்கும்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் என்னத்தை கொடுத்து பணம் வாங்குறாங்க? பொய் சொல்லி ஒரு குதிரை லாடத்தை 7,000 ரூபான்னு விற்கிறாங்க. என்ன வரும் அதில்? நீங்கள் கேட்டிங்கல்ல, அது கரெக்டு. அந்த மாதிரி இந்த ஆன்மீக விஷயத்துலையும் ஜோதிட விஷயத்துலையும் இல்லாத பொய் சொல்லிட்டு இருக்கிறவங்க எத்தனை பேருன்னு உங்களுக்கு தெரியுமா? சிறுவாபுரி போனால் நீ இப்படி ஆயிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு எனக்கு ஒரு அம்மா சிறுவாபுரியிலேருந்து கமெண்ட் போட்டாங்க. அம்மா சிறுவாபுரியில் கோயிலுக்கு சைடில் கோயிலுக்கு போகிறக்கே எங்கள் வீட்டு மேலே தான்மா கோயிலுக்கு போகணும், எங்கள் வீட்டு வழியா. எங்களுக்கு நாங்கள் எப்போவுமே முருகரை போய் கும்பிட்டுட்ருப்போம், எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே நடக்கலை, ஆனாலும் நாங்கள் முருகர் போய் கும்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அது நீங்கள் திருச்செந்தூரில் நடந்த அத்தனை விஷயங்களை எடுத்து போட்டிங்கள்ல. திருச்செந்தூரில் போய் நைட் ஸ்டே பண்ணால் பணம் வரும்னு சொன்னது யார்? அவங்கள பற்றி நீங்கள் எதாவது போட்டிங்களா? ஏன் போடலை? முக்கியமாக திருச்செந்தூரை இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டதே திருச்செந்தூரில் கடற்கரை மண்ணில் நைட்டு தூங்கி எழுந்திரிச்சா பணம் வரும்னு சொன்னதுனால தான். சரியா? மக்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்தாங்க. இப்போது கொஞ்சம் காசு இருக்கவன்லாம் என்ன பண்ணுவான்னா ஊட்டி, கொடைக்கானல், எங்கேயாவது இந்த மாதிரி மலைப்பிரதேசங்களுக்கு போய் குடும்பத்தோடு போய் ரூம் போட்டு தங்கி 2 நாள் நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு திரும்பி வந்துடுவான். ஆனால் ஏழை மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து எங்கேயும் போய் தங்கி குளித்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வர முடியாது. அவங்களுக்கு என்னாச்சுன்னா திருச்செந்தூர் போய் நைட்டு கடற்கரையில் ஸ்டே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு சொன்னது ரொம்ப சௌரியமாக போயிடுச்சு. எல்லாரும் கிளம்பி பௌர்ணமி அன்னைக்கு வந்தாங்க. பௌர்ணமி வெளிச்சம், கடல் கரை, அங்கேயே பொண்டாட்டி பிள்ளையோட நிம்மதியாக தூங்கலாம். பாதுகாப்புக்கு போலீஸ் நின்றுச்சு, இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு போலீஸ் வந்துச்சு. அங்கே எந்த பிரச்சனையும் வராதுன்னு அவனுக்கு தெரியும். நிம்மதியாக தூங்கலான்னு தெரிஞ்சு மனைவியோடையும் குழந்தை குட்டிகளோடையும் கூட பிறந்தவங்களோடையும் அப்பா அம்மாவோடையும் வந்தாங்க கடற்கரைக்கு. நிம்மதியாக இருந்துட்டு போகலாம். ஒரு நாள் வீட்டிலேருந்து மொத்த குடும்பத்தையும் வெளியே கூட்டிகிட்டு வந்து ஜம்முன்னு மதியமே வந்துட்டு அங்கே கிடைக்கிறது அங்கே பொறி கூட வாங்கி சாப்பிட்டாலே போதும். அங்கே கிடைக்கிற இட்லி தோசை வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்களுக்கும் நல்லா சேல்ஸ் ஆச்சு. அங்கேயே படுத்து தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு கடலில் போய் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணுறது நான் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் போய் கடவுளையும் பார்த்துட்டு, கடவுளும் பக்கத்துலேயே இருக்கார், கடலும் பக்கத்துலேயே இருக்குது, சாப்பிட்றதுக்கு கிடைக்குது, அங்கேயே தூங்கிக்கலாம். ஒரு பிக்னிக் வந்த உணர்வு அவங்களுக்கு அந்த குடும்பங்களுக்கு கிடைச்சிது. ரெகுலராகவே வர ஆரம்பிச்சிட்டாங்க மாதம்.
கோயம்புத்தூர்லேருந்து ஒரு குடும்பம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை திருச்செந்தூர் போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. கோயில் ரொம்ப கூட்டமாயிடுச்சுன்னா பரவாயில்லம்மா, நாங்கள் கோபுரத்தையே கும்பிட்டு வந்துட்டோம் அப்படின்றாங்க. அவங்க போனது சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான். நல்லா போனதுமே, மதியம் போனதுமே போய் கடலில் இறங்கி நல்லா குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு அங்கே கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு போய் படுத்தா அப்படி தூக்கம் வருதான். அந்த கடல் காற்றுக்கு நல்லா தூங்கிட்டு திரும்பி காலையில் இருந்துச்சு நல்லா குளிச்சுட்டு திரும்பியும் ட்ரெஸ் பண்ணிவிட்டு அங்கே கிடைக்கிறதையே வாங்கி சாப்பிட்டுட்டு நேராக கோயிலுக்கு முன்னாடி வந்துன்னு, கூட்டம் இல்லைன்னா உள்ளே போவோம்மா, கூட்டம் இருந்துச்சுன்னா தெரிஞ்சு போயிடும், வழிய கூட்டம் இருக்குது, நாங்கள் முன்னாடியே நல்லா விழுந்து கும்பிட்டு கிளம்பி வந்துடுவோம், சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடலாம். ஒரு பிக்னிக் ஸ்பாட்டாக திருச்செந்தூர் மாற்றின ஒரு கும்பல் இருக்குது. அவங்களையெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்டிங்களா? கேளுங்க தயவு செஞ்சு. அது மாதிரி இது மட்டும் இல்லை, ஜாதக ரீதியாக 1000 பொய். பித்ருதோஷம்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஆனால் பித்ருதோஷம் இருக்கிறதா சொல்லி அவ்வளோ பரிகாரங்கள். அந்த தோஷம், இந்த தோஷம், செவ்வாய் தோஷம், அது இது, புணர்ப்பு தோஷம். என்னங்க அது புணர்ப்பு? கேளுமணி, இதெல்லாம் கேட்கலாம்ல. பார் அக்கா, நான் சொல்கிறேன், உனக்கு ஏதாவது ஜாதக ரீதியாக டவுட் இருந்துச்சுன்னா என்னை கேட்டுட்டு நான் சொல்கிற பதிலை வச்சுட்டு எல்லாத்தையும் கேள்வி கேளு. எப்போ வேணாலும் என்னை கூப்பிடலாம். இந்த வீடியோலேயே நம்பர் இருக்கும், சரியா? அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது நீ செய்கிறது. எல்லாத்தையும் வரியாக கேள்வி கேட்குற, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் தம்பிங்கிறனால தான் உனக்கு மரியாதை இல்லாமல் வாப்போன்னு பேசுகிறேன். எனக்கு ரொம்ப நல்ல ஒரு திருப்திகரமான ஒரு தம்பி கிடைச்சாரு. அதனால் நீ நல்லா பேசு. ஆனால் இந்த பெண்களை விட்டுரு. பெண்கள் அவங்க வேணும்னு செய்யலை, அது தேவையாக இருக்குது, அதனால் செய்கிறாங்க. அதனால் அவங்க செஞ்சிட்ருக்கட்டும். நீ மிச்ச அநியாயம் பண்ணுற ஆன்மீகவாதிகளை கேள்வி கேளு, அக்கிரமம் பண்ணுற ஜோதிடர்களை கேள்வி கேளு. நீ கேள்வி கேட்கணும், எல்லோரும் நாக்க பிடிங்கி சாகும், சரியா? ட்ரை பண்ணு. அதுதான் எனக்கு வேணும் மணி. நன்றி, நீ கேட்பேன்னு நான் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.